தலைமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற நாமக்கல் மாவட்ட தலைவர் அறிஞர் சித்திக் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு நம்ம எல்லாம் கருத்து கேட்டு நம்முடைய செல்வம் அவர்களே மற்றும் தமிழ்நாடு மாநில இடைக்கால தலைவர் தம்பி லெனின் அவர்களே, சிறுபான்மை மாநில தலைவர் அவர்களே, நம்முடைய மேற்கு மாவட்ட தலைவரை நீக்கிவிட்டு புதிதாக ஒர்க்கிங் கமிட்டி அல்லது புதிய தலைவர் நிறுவனம் செய்வதற்கு ஏதாவது தலைவர் முடிவெடுக்க வேண்டும் அல்லது உடனடியாக நகர பொறுப்பாளர்கள், கிராம தலைவர்கள் அனைவரிடமும் இந்த கலந்துரையாடல் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மாவட்ட தலைவர்கள், நாமக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சித்திக் அவர்கள், நாமக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் திரு செல்வகுமார் அவர்கள், சக்தி கொடுக்கின்ற மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தான் ஆஞ்சநேயர் இருக்கிறார். இந்த மாவட்டத்தில் தான் நரசிம்மமூர்த்தி இருக்கிறார். இவ்வளவு வரலாறு இருக்கின்றன. சங்க இலக்கியங்களில் நாமக்கலுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவக்கரை என்று. இப்படி இவ்வளவு வரலாறு படைத்த மாவட்டத்தில் காங்கிரஸ் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. அதுதான் காளியண்ண கவுண்டருடைய வரலாறு. தன்னலம் பார்க்காமல் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்களில் உயர்ந்து நிற்பவர் காளியண்ண கவுண்டர் அவர்கள். இந்த பகுதியில் 2000 பள்ளிகளை கொண்டு வந்தவர். மேற்கு கரை கிழக்கு கடலின் இந்த வரலாறு பாலங்கள் அமைத்தாலும், கொல்லிமலைக்கு சாலைகள் அமைத்திருந்தாலும், அதுல காளியண்ண கவுண்டர் என்ற காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவர் பெயரை காட்டியிருக்கிறது. இந்த வரலாறு வேறு யாருக்கு இருக்கிறது? இப்படிப்பட்ட வரலாறை தாண்டி வைத்திருக்கின்ற நாம் 57 ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்தை எழுந்திருக்கிறோம். 57 ஆண்டு காலம் கூட்டணியை போட்டியிட்டு பிறர் கொடுப்பதை நாம் வாங்கி கூட்டணி தர்மத்தை பாதுகாத்து வருகிறோம் என்று காளியண்ண கவுண்டருடைய கனவு நிலவாக போகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நம்ம எல்லாம் விட்டு அவர் மறைந்தார். மறைந்தாலும் வரலாறாக காலமாக நம்முடன் இருக்கிறார். ஆகையால்தான் அவருடைய பெருமையை நாம் இங்கே பேசி வருகிறோம். ஆனால் அவருடைய கனவை எப்படி நனவாக்கும்? அவர் நம்ம விட்டு மறைந்தவுடன் நான் முதலமைச்சருடன் பேசி அவருக்கு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். உடனே ஏற்றுக்கொண்டு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்தார்கள். சட்டப்பேரவையில் நாம் உரையாற்றும் பொழுது காளியண்ண கவுண்டருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று சொன்னேன். பரிசீலிப்பதாக சொன்னார்கள். நாம் இப்படி அரசு மரியாதையுடைய அவருடைய நகரம் மணிமண்டபத்தோடு நின்றுவிடப் போகிறோமா, அல்லது காளியண்ண கவுண்டருடைய கனவை நனவாக்க போகிறோமா? 57 ஆண்டு காலம் அவர் எவ்வளவு வேதனை அடைந்திருந்தார். 57 ஆண்டு காலம் ஆட்சியிலேயே அதிகாரத்திலேயே நம்முடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொண்டர்கள் ஒரு கட்சி தலைவரிடம் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். உரிய மரியாதை இருக்கிறதா, சுயமரியாதை இருக்கிறதா என்பதையெல்லாம் அவங்க எவ்வளவு வேதனை கொண்டிருப்பார் என்பதை நாம் அறிவோம். ஆகவே 57 ஆண்டுகளை கடந்துவிட்டது. இப்பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? அரசியல் ரீதியாக அடுத்த பாய்ச்சலுக்கு அல்லது இன்னும் கூட்டணி வைத்துக் கொண்டு எல்லோரிடம் தொகுதிக்காக நிற்க போகிறோமா? இதற்காக தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் தன் உயிரையே இந்த தேசத்திற்காக தமிழ்நாட்டில் குறையாக கொடுத்திருக்கிறார். அன்னையே எழுந்திருக்கிறார். ஆபத்து வரும் என்று தெரிந்தும் பொது வாழ்க்கையிலிருந்து ஒரு நொடியும் விலகாமல் மரண
சுய பரிசோதனை செய்து பார்க்கிறேன். அவருடைய அன்னை நமக்கெல்லாம் மாபெரும் தலைவியாக இருக்கின்ற அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மரணம் வரும் என்று தெரியும், சுற்றி மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று தெரியும். ஆனால் கட்சியில் இருந்த மக்களுடைய பணியில் இருந்து விலகாமல் மரணம் வந்தாலும் எதிர்கொள்வேன், நாளைக்கு இறக்கப் போவதால் என்று பேசுகிறார். என்னுடைய ஒரு துளி ரத்தமும் இந்த தேசத்துடைய வளர்ச்சிக்காக நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் என்று பேசினார். ஒரிசாவில அன்றைய மறுநாள் அவரை கொலை செய்யப்படுகிறார். இவர்கள் எல்லாம் தன் உயிரையே இந்த கட்சிக்காக கொடுப்பார்கள். நாம் மட்டும் பதவிகளை வாங்கி வைத்துக் கொண்டு மக்களை சந்திக்காமல், நம்முடைய வரலாறை திரும்பி பேசாமல், நம்முடைய தலைவர்களும் நம்முடைய ஆட்சியில் செய்த சாதனைகளை மக்களிடம் எடுத்து செல்லாமல் பதவி வைத்துக் கொண்டு இதுவரை 20 விழுக்காடு பணி செய்தால் போதும், 80 விழுக்காடு பணிக்கு நாங்கள் செல்ல பாட்டப்பட்டிருந்தால் நம்முடைய தலைவர்களுடைய ஆன்மா நம்மளை மன்னிக்குமா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இது மட்டுமல்ல, நான் சொல்வது 50 ஆண்டு கால வரலாறு. காங்கிரஸ்காரர்களுக்கு சற்று குறைந்தவர்கள் இல்லை. ஆனால் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது, தமிழ்நாட்டில் இல்லை. இந்த வேதனை எவ்வளவு பெரிய பாதிப்பை தலைவர்களுக்கு கொடுக்கிறது. தெலுங்கானாவிலே உள்ள காங்கிரஸ்காரர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ்காரர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே, அவர்களும் நம்மை போன்ற வட்டார தலைவர்கள் தானே, அவர்களும் நம்மை போன்ற நகர தலைவர்கள் தானே, அவர்களும் நம்மை போன்ற கிராம தலைவர்கள் தானே, அவர்களும் நம்மை போன்ற மாவட்ட தலைவர்கள் தானே. அங்கே ஆட்சியை பிடிக்கிறார்களே, இங்கேயே ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. இதையெல்லாம் நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை தவிர சுற்றி உள்ள தென் மாநிலங்களிலே காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 57 ஆண்டு காலமாக நாம் எல்லாவற்றையும் பறிகொடுத்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, என்னை அவர்கள் மதிக்கவில்லை, என்னை ஏராளமாக பேசுகிறார்கள், உங்களுக்கு பூத் கமிட்டி இருக்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள், உங்களுக்கு கிராமங்களில் ஆட்கள் இருக்கிறார்கள் கேள்வி கேட்கிறார்கள், நாங்கள் எல்லாம் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று கையில் இருக்கிறார்கள். எதற்காக நாம் அவமானப்பட வேண்டும்? எந்த கட்சிக்கும் இல்லாத வரலாறு காங்கிரஸ் இயக்கத்திற்கு இருக்கிறதா இல்லையா? எந்த கட்சியும் செய்யாத சாதனையை இந்திய தேசிய காங்கிரஸ் செய்திருக்கிறதா இல்லையா? எந்த ஆட்சியும் செய்யாத வரலாற்று ரீதியான நடவடிக்கைகளை காங்கிரஸ் அரசு செய்திருக்கிறதா இல்லையா? இதை விட நமக்கு என்ன வரலாறு வேண்டும்? இந்த வரலாறை எல்லாம் நாம் தாங்கி வைத்துக் கொண்டு இதை நாங்கள் மக்களிடம் எடுத்து செல்ல மாட்டோம் என்றால் எவ்வளவு பெரிய துரோகம்! இந்த துரோகம் சொன்னார்கள். நம்முடைய தலைவர்கள் எல்லாம் ஆன்மாவாக மேலே இருக்கிறார்கள், நம்மை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்தோமோ, எதற்காக இந்த கட்சிக்காக வேர்வையும் ரத்தையும் சிந்தினோமோ, ரத்தமும் வேர்வையும் மட்டுமல்ல, செக்கிழுத்த செம்மல் ரணமாகி கையில் இருந்த சீடு ஒழுகி இருக்கிறது. கல்லுடைத்த கருணை ஒழிகள் சிறையில சீடு ஒழுக இந்த கட்சியை வளர்த்திருக்கிறார். பாகிஸ்தான் விரும்புகிறது என்று வழியை போட்டு 2 அறைகள் என்றால் ஒரு அறை இஸ்லாமியர்கள் எடுத்துக் கொள்வார் என்று நூதனமாக பேசி மக்களை குழப்பி இப்பொழுது தாலியை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் என்று 3வது கட்ட தேர்தலில் பேசி பயம் வந்துவிட்டது, மோடிக்கு நடுக்கம் வந்துவிட்டது, அச்சம் வந்துவிட்டது. அந்த அச்சத்தால் இப்போது சொல்லுகிறார், இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் எப்படி பேசினேன்? ஆதாரம் இருக்கிறதா? நான் பேசினால் இந்திய குடிமகனாக இருக்க முடியுமா, பிரதமராக இருக்க முடியுமா என்று உளறுகிறார். அப்படி உளறுகின்ற சித்தாந்தமும் கொள்கையும் கோட்பாடும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு எந்த காலத்திலுமே கிடையாது. எல்லோருக்குமான பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். எல்லோரையும் மரணத்தை செல்ல வேண்டும். அது மாவட்டமாகட்டும், மாநிலமாகட்டும், தேசியமாகட்டும். அப்படிப்பட்ட சித்தாந்தத்தில் வந்த பெருமை வரலாறு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த நமக்கு உண்டு. இது வேறு யாருக்காவது உண்டா என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். தேசிய அளவில் ஒரு மாபெரும் கட்சி 138 ஆண்டுகளாக எல்லா மக்களுக்குமான காங்கிரஸ் பேரியக்கம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. ஆட்சி வரும், ஆட்சி போகும், காட்சிகள் மாறும். ஆனால் எல்லோருக்குமாக குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் உள்ள காங்கிரஸ் பேரியக்கம் ஒன்றுதான் என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆகவே வருகின்ற 4ஆம் தேதி
என்ற செய்தியை காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை யார் பார்த்தாலும் பேசி வருகிறார்கள். எல்லோரும் பேசி வருகிறார்கள். வெறும் அரசியலை தகர்த்தெறிவோம், பாசிசத்தை ஒழிப்போம், RSS சித்தாந்தத்தை வெளியேற்றுவோம் என்று இந்திய மக்கள் புறப்பட்டு விட்டார்கள். இந்திய மக்கள் புறப்படுவது ஒரு பக்கம் என்றால் நாமக்கல் மக்கள் புறப்பட வேண்டும். நாமக்கல்லில் முதன்மை கட்சியாக கொண்டு வர வேண்டும். அந்த கட்டமைப்பை வலிமை பெற வேண்டும். 1930ஆம் ஆண்டு சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரை மகாத்மா காந்தியடிகள் ஒப்பெடுக்க சென்றார்கள். அவர் கூறிய வார்த்தை என்ன? செய் அல்லது செத்து மணி என்றார். டூ ஆர் டை என்றார். முழு சுயராஜ்யத்தை நாங்கள் பெறுவோம், சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிப்போம், நாடு விடுதலை அடையும் என்று சொன்னாரே, அதை எல்லாம் நாம் மனதிலே தாங்கி வைத்துக் கொண்டு நாமக்கல் மாவட்டத்தை முதன்மை மாவட்டமாக கொண்டு வருவது. மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு நீண்ட பயணம் லாங் மார்ச் என்று சீனாவிலே மாசேதுங் நடத்தினார். உலகத்திலே பேசப்பட்ட 2 யாத்திரைகள். ஒன்று மகாத்மா காந்தி முதலில் ஆரம்பித்தார், அதை பார்த்து சீனாவிலே மாசேதுங் ஆரம்பித்தார். அதற்கு பிறகு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேசிய நெடும்பயணம் பாரத் ஜோடோ என்று 6000 மைல்களுக்கு தன்னுடைய காலா இந்த தேசத்தை அளந்தார். அப்படிப்பட்ட தலைவர் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் இனிமேலும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. நம்முடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். நாமக்கல் மாவட்டத்தை முதன்மை கட்சியாக கொண்டு வருவோம் என்று புறப்படுங்கள். யார் யாரெல்லாம் முதன்மை கட்சியாக கொண்டு வருவதற்கு வரலாற்றில் இடம்பெற போகிறார்கள் என்பதை அதை நீங்களே தீர்மானிங்கள். உங்களுடைய ஆலோசனை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை கேட்க வந்திருக்கிறோம். நீங்கள் தான் இந்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வழிகாட்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் எல்லாம் உங்களுடைய கருத்தை கேட்டு பிறகு ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்லி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த எங்களுடைய அறுவை மாவட்ட தலைவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி எல்லா மதமும் நலமும் பெற்று 4ஆம் தேதி இந்த நாட்டுக்கு விடிய ஏற்படும் என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்.